என் பொருள் ஃபுல்லா போச்சு. போச்சே போச்சே. என்ன பண்ணுங்க? காமெடியனாகவே பார்த்து பழக்கப்பட்ட நடிகர் கஞ்சா கருப்பு தனது பொருட்கள் திருடு போய்விட்டதாக கூறி கதறி ஒப்பாரி வைத்த காட்சிகள்தான் இவை. பையன் காணல சார், பாருங்க சார், நீங்களே பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சிட்டாங்கடா அந்த படத்தை, உடைச்சுதான்டா இருக்கு. போச்சு, என் பொருள் ஃபுல்லா போச்சு. பருத்தி வீரன் படத்தின் காமெடியால் திரை உலகில் கொடிகட்டி பறந்தவர் நடிகர் கஞ்சா கருப்பு. மதுரை வட்டார வழக்கு பேச்சால் பேமஸான கஞ்சா கருப்பு பெண் மருத்துவரை திருமணம் செய்து கொண்டதோடு சொந்தமாக பங்களா வீடு ஒன்றையும் கட்டி குடியேறினார். வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற பெயரில் சொந்த படம் எடுத்து மொத்த சொத்தையும் இழந்து வீதிக்கு வந்தார் கஞ்சா கருப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மதுரவாயல் கிருஷ்ணா நகரில் உள்ள ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பிளாட்டில் மாதம் 20,000 வாடகைக்கு குடியிருந்து வந்தார். அண்மை காலமாக வாடகை கொடுக்காமல் இழுத்தடித்த கஞ்சா கருப்பு வீட்டையும் காலி செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டு உரிமையாளர் ரமேஷ் தன்னிடம் இருக்கும் சாவியால் வீட்டை திறந்து அவரது வீட்டில் இருந்த பொருட்களையெல்லாம் தனி அறையில் எடுத்து வைத்துவிட்டு வீட்டை வெள்ளையடித்து புதுப்பித்ததாக தெரிவித்தார். $3 லட்சம் வாடகை பாக்கி வைத்துள்ள கஞ்சா கருப்பு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டார். மரியாதையா பேசணும் சொல்லிட்டேன். தனது வீட்டின் பூட்டை உடைத்து உரிமையாளர் ரமேஷ் அத்துமீறி நடந்து கொண்டதாக கஞ்சா கருப்பு புகார் அளித்த நிலையில் அவரையும் வீட்டின் உரிமையாளரையும் அழைத்து கொண்டு போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றனர். தனது பொருட்கள் குவிந்து கிடப்பதை பார்த்து பதறிப்போன கஞ்சா கருப்பு பல பொருட்கள் சேதமடைந்திருப்பதாகவும் எல்லாம் போச்சே போச்சே என்று கதறி ஒப்பாரி வைத்தவாறே ஒவ்வொரு அறையாக ஓடத் தொடங்கினார். இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு. உடைச்சிட்டாங்கடா அந்த படத்தை, உடைச்சுதான்டா இருக்கு. போச்சு, என் பொருள் ஃபுல்லா போச்சு. நாசமா போச்சு. என்ன பண்ணுங்க? ஐயோ போச்சு. இல்ல சார், தூக்கிட்டா சார். பாத்தி ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எதுவுமே காணாம துப்புல வச்சிருந்தோம்ல. ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எதுவுமே இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்க. நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது? இங்க பாருங்க சார், எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். தமிழக அரசு தனக்கு வழங்கிய கலைமாமணி விருது, தான் வைத்திருந்த $1.5 லட்சம் பணம் உள்ளிட்ட பல பொருட்களை காணவில்லை என்று உதவி காவல் ஆய்வாளரிடம் தெரிவித்தார் கஞ்சா கருப்பு. என்ன சார் அமுதி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார், எல்லாமே காணா. வீட்டோட நிலைமையை பாருங்க, எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க. பணத்தை காணாமே. 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தது 2யுமே தூக்கிட்டாங்க. எனக்கு இது பெரிய பிரச்சனை, மானக்கேடாயிருச்சு. $1.5 லட்சம் வச்சிருந்தேன், அதை காணா. ரொம்ப காசு ஃபுல்லா அடிச்சிட்டேன் சார். எந்தெந்த பொருள் காணவில்லை என்பதை சரிபார்த்து எழுதி தருமாறு கேட்டுக்கொண்ட போலீசார் கஞ்சா கருப்புவை அங்கிருந்து அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது மிரட்டல் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் தான் யாரையும் மிரட்டவில்லை என்றும் தன்னை போல மிமிக்ரி கலைஞர்களை கொண்டு பேசி இருப்பதாக தெரிவித்தார். என்னைய அவர் பேசியிருக்காரு. நான் சின்ன பொண்ணு வச்சிருக்கேன், இதில் ரெக்கார்டு பண்ண முடியாது. அவர் என்னைய மாதிரியே மிமிக்ரி வாய்ஸை போட்டு ரெக்கார்டு பண்ணி அவர் நான் என்னை இப்போ காசு கொடுத்தா எத்தனை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்கேன் அது மாதிரி பேச விட்டு அவர் வேடிக்கை காட்டுறாரு. சரி, அப்போ அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குல்ல, என்கிட்ட ரெக்கார்டு இருக்கணும்ல. என்கிட்ட ரெக்கார்ட் பண்ண தெரியாது.
சாணக்கியன்னா அவர் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே பேச முடியல, எனக்கு படபடன்னு வருது. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவித்த கஞ்சா கருப்பு படபடப்பாக இருப்பதாகவும் தனக்கு மயக்கம் வருவதாகவும் கூறி அங்கிருந்து நழுவிச் சென்றார். பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ரியாஸ் அகமது மற்றும் வேல்ராஜ்.